Hello guys, welcome to Diya's Fashion Studio. இந்த வீடியோவில் சிங்கிள் crochet மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைனில் crochet கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு crochet கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் how to join கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஸ்லிப் நாட் போட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம 15 செயின் வந்து போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நம்ம வந்து இப்போ 15 செயின் வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம சிங்கிள் crochet பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சிங்கிள் crochet போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈச் செயினில் நம்ம சிங்கிள் crochet போடணும். 3 4 5 6 7 8 நம்ம இதே போல் ஃபுல் செயினும் வந்து போட்டு முடிச்சிடணும். எப்போவுமே கவுண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவுண்ட் பண்ணுறத மட்டும் எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கவுண்டிங் நீங்கள் விட்டால் கூட ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து மாறிடும். அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம நினச்ச மாதிரி வந்து அங்கே வராது. இப்போ நம்ம 15 செயின் வந்து போட்டாச்சு. போட்ட பிறகும் நீங்கள் ஒன்ஸ் என்ன பண்ணால் கார்னர் இருக்க செயின்ஸை வந்து கவுண்ட் பண்ணுங்கள், நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போட போகிறோம். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பவும் சிங்கிள் crochet வந்து நம்ம ஈச் லைனில் வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்போ லாஸ்ட் லைன் வந்து போட போகிறோம். இப்போது இந்த 2 லைன் சேர்ந்தது தான் வந்து ஒரு ரோ. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 லைன் சேர்ந்தது தான் ஒரு ரோ நமக்கு கவுண்டிங் ஆகும். இப்போ நம்ம ரிப்பீட்டடாக இதே ஸ்டிச்சு தான் நம்ம சேமாக வந்து போட போகிறோம். இந்த ப்ராஜெக்டை முழுசாக நம்ம சிங்கிள் crochet மட்டுமே பயன்படுத்தி போட போகிறோம். இந்த ஒரு ரோ நம்ம 2 லைன் சேர்ந்தது எப்படி ஒரு ரோ சொல்கிறோமோ அதே போல் நம்ம 14 ரோஸ் வந்து நம்ம போடணும். 14 ரோஸ் வந்து போடலாம். இப்போ நம்ம வந்து 14 ரோ வந்து போட்டாச்சு. நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 14 ரோ வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணிட்ட பிறகு இதனோட கார்னர்ஸில் நம்ம ஒயிட் கலர் யான் கொடுத்து சிங்கிள் crochet வந்து போட போகிறோம். பார்டர் லைன். இப்போ நம்ம செயின் இருக்குது பார்த்திங்களா, நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அதுலேயே நம்ம உள்ள கார்னரில் விட்டு நம்ம ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா சிங்கிள் crochet தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் இருந்து நம்ம சிங்கிள் crochet போடுவோம். இங்கே கீழே இருக்க பார்த்திங்களா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்க த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோடய சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம போடும்போது நம்ம அதை ஹைட் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதையும் நம்ம ஜாயின் பண்ணி லெஃப்ட் ஓவரில் இருக்க யானையும் நம்ம இதில் சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம். இது போல் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கார்னர் வந்தாச்சு. இப்போ கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். சிங்கிள் crochet போடக்கூடாது, ஒரே ஒரு செயின் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த கலர் த்ரெட்லேயும் நம்ம வந்து விட்டுருப்போம் பார்த்திங்களா எக்ஸ்ட்ரா யான்ஸ், அதையும் நம்ம இது சைடில் வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒயிட் த்ரெட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிட்டோன்னா நம்ம அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்றது தெரியாது, அழகாக இருக்கும். ஸோ இதே போல் நம்ம இந்த செயின் ஃபுல்லாக வந்து எட்ஜ் வரைக்கும் வந்து போட்டுக்கலாம். எட்ஜ் வரைக்கும் போட்டு முடித்த உடனே மறுபடியும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ரோக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கார்னரில் ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் விடுறோன்னா அப்போ தான் அதனோட டேர்னிங் பாயிண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா கார்னர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வந்து டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா அந்த செயினோட சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம யானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து ஹைட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோல்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்க யான்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். இது வந்து காயின் பர்ஸ் அப்படின்றதால சின்னதாக இருக்கும். உங்களுக்கு கார்டு வச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் காயின்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும், ருபீஸ் வைக்கலாம். பட் நீங்கள் கார்டும் வைக்கணும் அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்து வந்து நீங்கள் விட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்தந்த கார்டு பொறுத்து சைஸஸ் வந்து மாறும். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 எட்ஜஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு 2 சைடு இருக்க செயின்லேயுமே நம்ம சிங்கிள் crochet போடணும். ஸ்டார்டிங்கில் வெறும் செயின் போட்டு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் வந்து நம்ம சிங்கிள் crochet வந்து போட்டு வருவோம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷேவே தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வரைக்கும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். பட் அகெயின் நம்ம அதுக்கு மேலேயுமே நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே தான் வந்து கொடுத்துட்டு வரணும். ஏன்னா இதில் நம்ம வந்து பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ஹோல் ஒன்று நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த கார்னரில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்டிருக்க செயின் ஃபுல்லாகவே நம்ம சிங்கிள் க்ரோஷே அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மேலே இருக்க செயின். இதிலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா 6 செயின் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 5 செயின் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 3 செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 செயினை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். 2 செயினில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போடக்கூடாது. ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து எப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தோமோ அதே போல் நம்ம கண்டினியூஸாக போட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது ஈவனாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டு போயிடலாம். கரெக்டாக வச்சு 2 செயின் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வச்சு நம்ம பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்டில் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக எடுத்தோன்னா ஸ்லிப் நாட் விழுந்துடும். இப்போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணால் ஹைட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் நீடில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளே இருக்க டைரெக்ஷனில் நம்ம த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடலாம். கட் பண்ணிட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பட்டன் எடுத்திருக்கேன். அந்த ஹோலுக்கு நேராக வந்து நம்ம பட்டனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பட்டனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஒயிட் த்ரெட்டு வச்சு நார்மல் மிஷின் த்ரெட்டு வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை உல்லன் த்ரெட்டு வச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து உல்லன் த்ரெட் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டிச் நம்ம கற்றுக்கிட்டோன்னும் போது அந்த ஸ்டிச்சுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதில் நம்ம கற்றுக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகான ஒரு மினி காயின் பர்ஸ் நமக்கு ரெடி. இது உள்ள நீங்கள் வந்து காயின், லிப்ஸ்டிக் அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். Thank you.